அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். நம் தேவனின் வசனம் கனம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையின் மூலமாக நாம் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கு கற்றுத்தருகிறார். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவிலே ஒரு முக்கியமான பொறுப்பு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கவனித்து வருகிறோம். தெய்வ மக்கள் நடுவிலே இது தேவனுடைய சித்தமாயிருந்தது. உபாகமம் 6வது அதிகாரத்திலே ஏற்கனவே இந்த வசனங்களை படித்தோம். கானான் நாட்டுக்கு செல்லுவதற்கு முன்பாக தெய்வ மக்கள் எவ்விதமாக நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தேவன் கற்பித்தார். அதிலே முக்கியமான ஒரு கட்டளை, தங்களுடைய பிள்ளைகளுக்கு கடவுளுடைய வழிகளையும் நியமங்களையும் அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது. இதே சத்தியத்தை 78வது சங்கீதத்திலும் பார்க்கிறோம். 78வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் வசனத்திலிருந்து கவனிப்போம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் என்று இங்கு எழுதியிருக்கிறது. ஆசாப் எழுதின சங்கீதம் இது என்று இந்த சங்கீதத்தின் தலைப்பிலே பார்க்கிறோம். இப்படி பிதாக்களால் அறிவிக்கப்பட்டோம், அவர்கள் எங்களுக்கு போதித்தார்கள், தெரிவித்தார்கள் என்று ஆசாப் கூறுகிறார். இன்னும் 4வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதிப்பார்கள். இப்படி வரும் சந்ததியார் கடவுளுடைய செயல்களையும் கட்டளைகளையும் கற்றுக்கொள்வார்கள் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் தம்முடைய மக்களுக்கு எப்பொழுதுமே இதை கட்டளையிட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம் இது. நம்முடைய பிள்ளைகளை கடவுளுடைய வழிகளிலே நடத்த வேண்டும். அவரை பற்றிய ஞானம், அவருடைய செயல்கள், அவருடைய கட்டளைகள், இவை எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இதில் இஸ்ரவேல் மக்கள் தவறிவிட்டார்கள். ஆகையினாலேதான் பின்னாலே வேத வசனத்தை அறியாத சந்ததியார் அவர்கள் நடுவிலே தோன்றினார்கள் என்று பார்க்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசி இதை ஒரு பெரும் குறையாக எடுத்து காட்டுகிறார். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கர்த்தர் கூறுகிறார். வேதத்தை பற்றிய அறிவு அவர்கள் நடுவில் இல்லாமல் போய்விட்டது. அறிவில்லாமை என்று இங்கு குறிப்பிடுகிறாரே, இது உலக பிரகாரமான அறிவை பற்றி கூறப்படவில்லை, தேவனை பற்றிய அறிவு. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் விஞ்ஞானத்திலும் பல்வேறு கலைகளிலும் படிப்பிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கலாம், PhD பட்டம் வாங்கி இருக்கலாம். ஆனால் தேவனை பற்றிய அறிவில்லாமல் அவர்கள் வளர்வார்களானால் அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்பது பொருளாகிறது. தேவனை பற்றிய அறிவு, தேவனுக்கு பயப்படுதல், இதுதான் உண்மையான ஞானம் என்று வேதம் தெளிவாய் கற்றுத்தருகிறது. ஆகையினாலே பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் பெரும் படிப்பு படிக்க வசதிகள் செய்துவிட்டு கடவுளை பற்றிய அறிவை அவர்களுக்கு கொடுக்காமல் போனால் அது ஒரு பெரும் தவறாகும். கடவுளை பற்றிய அறிவு இல்லாதவன் அஞ்ஞானி, மதியீனன் என்று வேதம் கூறுகிறது.
ஒரு மனிதன் உலக பிரகாரமாக எவ்வளவு பட்டங்கள் பெற்று தேர்ச்சி அடைந்திருந்தாலும் கடவுளுடைய கட்டளைகளையும் வழிகளையும் அவருடைய வேதத்தையும் அறியாமல் இருப்பானால் அவன் அறிவீனன், மதியீனன் என்று வேதம் எடுத்துச் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலும் இந்த கட்டளையை தேவன் தம்முடைய மக்களுக்கு எடுத்து கூறுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து பார்ப்போம். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று பவுல் எழுதுகிறார். ஏற்கனவே இந்த வசனத்தை பற்றி சில கருத்துக்களை கவனித்திருக்கிறோம். ஒரு குடும்பத்திலே தகப்பன் பொறுப்பற்றவராய் அல்லது தம் கடமையை உணராதவராய் நிறைவேற்றாதவராய் இருப்பாரானால் தாய் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். தீமோத்தேயுவின் குடும்பத்திலே தீமோத்தேயுவின் பாட்டியும் தாயும் அவரை விசுவாசத்தில் வளர்த்தார்கள். வேத எழுத்துக்களை சிறுவயது முதல் அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று பார்த்தோம். ஆனால் முக்கியமான பொறுப்பு பிதாக்களுக்கு இருக்கிறது என்று இதிலிருந்து தெளிவாகிறது. இந்த போதனையை பற்றி எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே சில சத்தியங்களை கவனிப்போம். முதலாவது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் என்று பவுல் எழுதுகிறார். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கும் உறவு அன்பினால் நிறைந்த உறவாய் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கற்பிக்கிறோம் என்று கூறி அல்லது அவர்களை கண்டிக்கிறோம் என்று கூறி பிள்ளைகளிடத்திலே தங்கள் கோபத்தை அள்ளி கொட்டிவிடக் கூடாது. இன்றைக்கு கட்டுப்பாட்டின் பெயரிலே தங்கள் மாம்ச சிந்தையின் கோபத்தை சில பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் மேல் அள்ளி கொட்டிவிடுகிறார்கள். ஒருவேளை அலுவலகத்தில் இருக்கும் எரிச்சல், அலுவலகத்தில் ஏற்பட்ட சில தகராறுகள் அல்லது மனைவியோடு உள்ள தகராறுகள், இதையெல்லாம் பிள்ளையின் மேல் கொட்டிவிடக்கூடாது. பிள்ளையை பழிவாங்கிவிடக்கூடாது. எத்தனை பெற்றோர் இப்படி தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாதபடி தங்கள் பிள்ளைகள் மேல் சீறி விழுந்து கோபப்பட்டு அவர்களுடைய ஆழ்தத்துவத்தை பாழ்படுத்தி விடுகிறார்கள் அல்லவா? சில குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு தகப்பனை நெருங்குவதென்றால் கடும் பயம். தகப்பனிடத்தில் வாய் திறந்து எதையுமே பேச மாட்டார்கள். தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் இருக்கும் உறவு பயத்திலும் கடுமையிலுமே நிறைந்ததாய் காணப்படுகிறது. பிள்ளைகள் மனம் திறந்து தகப்பனோடு பேச மாட்டார்கள். தகப்பனும் மனம் திறந்து பிள்ளைகளோடு பேச மாட்டார். இப்படி உறவு முறிந்ததாய் எந்த விதமான உரையாடலும் அவர்கள் நடுவிலே இல்லாத ஒரு நிலையை நாம் காண்கிறோம் அல்லவா? அது மட்டுமல்ல, சில தாய்மார் தங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அப்பா வரட்டும் சொல்லுகிறேன் என்று சொல்லி பிள்ளைகளை பயமுறுத்துவார்கள். இது பெரும் தவறாகும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தாயாருக்கு அதிகாரம் இல்லை. பிள்ளைகள் தாய்க்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை, கீழ்ப்பட வேண்டிய அவசியமில்லை. தகப்பன் ஏதோ நெருங்கக்கூடாதவர், சிம்ம சொப்பனமாய் காணப்படுகிறவர், ஏதோ ராட்சதரை போல் இருக்கிறவர் என்கிற ஒரு எண்ணத்தை, கருத்தை பிள்ளைகளுக்கு சில தாய்மார் அறியாமையினாலே கொடுத்து விடுகிறார்கள். இது பெரும் தவறாகும். பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு 2 பெற்றோருக்கும் உண்டு. தாய்க்கும் உண்டு, தகப்பனுக்கும் உண்டு. தகப்பனை ஏதோ சிம்ம சொப்பனமாக கருதிவிட்டு தாய் தன் பிள்ளையை பாசம் காட்டி வளர்க்க கூடாது. இது பெரும் தவறாகும். தகப்பனுக்கும் கண்டிக்கும் பொறுப்பு உண்டு, தாய்க்கும் கண்டிக்கும் பொறுப்பு உண்டு. ஆனால் கண்டிப்பு என்கிற பெயரிலே கோபத்தை அள்ளி வீசிவிடக்கூடாது. தகப்பனார் களைப்போடு அலுவலகத்திலிருந்து வீட்டுக்குள் நுழைந்தார். உடனே தாய் அவரிடத்தில் போய் அன்றைக்கு மகன் செய்த ஒரு பெரும் தவறை குறித்து அவரோடு பேசினாள். அடுத்த வீட்டுக்காரருடைய வீட்டு கண்ணாடியை மகன் பந்தெறிந்து உடைத்து விட்டான். இதை கேட்டவுடனே தகப்பனுக்கு ஏற்கனவே களைப்புற்றிருந்தவர், அலுவலகத்திலே பலவிதமான சோர்வுகளுக்குள்ளானவர், கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. ஓடிப்போய் மகனை பிடித்து அடித்து விட்டார் நன்றாய். தகப்பன் ஏன் தன்னை அடிக்கிறார் என்று அந்த பையனுக்கு தெரியாது. தகப்பனும் அதை குறித்து ஒன்றுமே சொல்லவில்லை. ஏன் அப்பா என்னை அடிக்கிறீர்கள் என்று கேட்டான். எதிர்த்து பேசுகிறாயா, ஏன் என்று கேட்கிறாயா என்று கூறி மறுபடியும் நன்றாய் அவனை அடித்தார். அந்த பையனுக்கு ஏன் தகப்பன் இவ்விதமாய் தன்னை அடிக்கிறார் என்று புரியவே இல்லை. இது எவ்வளவு தவறு இல்லையா? பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுது ஏன் கண்டிக்கிறோம் என்று அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களை கண்டிக்க போவதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வழி நடத்துதலையும் அவருடைய ஆளுகையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
உணர்ச்சிகளை பரிசுத்தாவியானவர் கட்டுப்படுத்தும்படி இடம் கொடுக்க வேண்டும். முற்கோபத்தினாலே, மாம்ச பிரகாரமான கோப வெறியினாலே பிள்ளைகளை அடித்துவிடக் கூடாது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அவர்களை கண்டித்தாலும் அன்போடு கண்டிக்க வேண்டும். ஏன் கண்டிக்கிறோம் என்பதையும் விளக்கிச் சொல்ல வேண்டும். என்னை கண்டித்தாலும் என் தகப்பன் என்னை நேசிக்கிறார், என்னுடைய நன்மைக்காகவே என்னை கண்டிக்கிறார், என்னை திருத்துகிறார் என்பதை அந்த பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம் குடும்பங்கள், அநேக குடும்பங்களிலே இதை நாம் காண்பதில்லை. மாம்ச கோபத்தினாலே, மாம்ச பிரகாரமான கோப வெறியினாலே பிள்ளைகளை கண்டிக்கிற பெற்றோர் காரணம் கூறுவது கிடையாது, தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவது கிடையாது. சில தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளிடத்திலே அன்பை வெளிக்காட்டுவதே கிடையாது. அப்படி அன்பை வெளிக்காட்டினால் பையன் அதை ஏதோ சாக்காக வைத்துக்கொண்டு தவறான வழிகளிலே சென்று விடுவான் என்பது சில தகப்பன்மாருடைய கருத்தாகும். இது தவறு. கண்டிக்கும் பெற்றோர் அன்பு காட்டும் பெற்றோராகவும் தங்களை பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஆகையினாலே தான் பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே பிதாக்கள் எப்படி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தெளிவாய் விளக்கி காட்டுகிறார். பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டுமானால் அவர்களை கோபப்படுத்தக்கூடாது. அவர்களுடைய கோப உணர்ச்சியை தூண்டும்படி பகுத்தறிவுக்கு பொருந்தாத விதத்திலே பிள்ளைகளோடு நடந்து கொள்ளக்கூடாது. இது மிகவும் முக்கியமான ஒரு போதனையாகும். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே பவுல் என்ன கூறுகிறார்? 21வது வசனத்திலே, பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள் என்று கூறுகிறார். மறுபடியும் அதே ஆலோசனை, பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். பிள்ளைகள் எப்படி கோபமடைகிறார்கள், ஏன் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறியாமல் இருக்கும் பொழுது அவர்கள் கோபப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய குற்றத்துக்கு மீறினதாக தண்டனை இருக்கும் பொழுது அவர்கள் கோபப்படுவார்கள். அன்போடு கூட தன்னுடைய தகப்பன் தன்னை தண்டிக்கிறார் என்று ஒரு மகன் அறியாத பட்சத்திலே தகப்பன் மேல் அவனுக்கு வெறுப்பும் கசப்பும் ஏற்படுகிறது. ஒரு அருமையான வாலிப தம்பி என்னிடத்தில் கூறின காரியம், எங்கள் வீட்டிலே நாங்கள் யாருமே பேசக்கூடாது. எங்கள் தகப்பனார் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் எல்லோரும் அப்படியே பேச்சடங்கி வாயை அடைத்துக் கொள்ளுவோம். அவருக்கு எதிராக எங்கள் கருத்துக்களை வெளியிடுவதே கிடையாது. தீர்மானங்கள் எல்லாம் அவரே செய்வார். அவருடைய தீர்மானங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை எங்களுக்கு அவர் விளக்கி காட்டுவது கூட கிடையாது. இப்படி சர்வாதிகாரியாக என்னுடைய தகப்பன் ஆண்டு வந்தபடியினாலே அந்த சர்வாதிகாரியான தகப்பனை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு வெறுப்பு ஏற்பட்டது. இப்பொழுது கூட அவர் மேல் எனக்கு மிகுந்த கோபம். ஏன்? என்னை ஒரு கோழையாக்கி விட்டார். தீர்மானம் எடுக்கும் சக்தியை என்னிடத்திலிருந்து அவர் நீக்கிவிட்டார். நான் ஒரு குறைவுபட்ட ஆழ்தத்துவம் உள்ளவனாய் காணப்படுகிறேன். மற்ற வாலிபர்களைப் போல இல்லாதபடி கோழையாய் காணப்படுகிறேன். இதற்கு காரணம் என் தகப்பனார் தான் என்று அந்த வாலிப தம்பி சொன்னான். எத்தனை குடும்பங்களிலே இந்த நிலையை பார்க்கிறோம் அல்லவா? என் அருமையான சகோதரனே, உன் பிள்ளையை ஏதோ பாயை போல அல்லது மிதித்து சுவட்டி தள்ளும் பாயை போல நாம் நடத்தக்கூடாது. அந்த பிள்ளையின் ஆழ்தத்துவத்திற்கு மரியாதை கொடுத்து பிள்ளையை கண்டிக்கும் பொழுது கூட அந்த பிள்ளைக்கு கோபம் உண்டாகும் விதத்திலே, சோர்வு உண்டாகும் விதத்திலே அந்த பிள்ளையை, மகனை அல்லது மகளை கண்டிக்க கூடாது. இது மிகவும் முக்கியமான ஒரு போதனையாகும். பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது, அவர்கள் திடனற்று போகக்கூடாது என்று பிதாக்களுக்கு பவுல் கூறுகிறார். பிள்ளைகளின் ஆழ்தத்துவத்தை பாதிக்கும் விதத்திலே அநேக பெற்றோர் நடந்து கொள்கிறார்கள். ஒரு சமயம் ஒரு வாலிப பெண் தன்னுடைய பக்கத்து அறையிலே தன் பெற்றோர் பேசிக் கொள்ளுவதை கேட்டாள். இவளால என்ன பிரயோஜனம், நமக்கு ஒரு பெரும் பாரமாக வந்து அமைந்து விட்டாளே என்று பெற்றோர் பேசிக் கொண்டார்கள். அதை அவளால் மறக்கவே முடியவில்லை, மன்னிக்கவும் முடியவில்லை. அன்றிலிருந்து யாரும் தன்னை நேசிக்க கூடும் என்று அவளால் நம்ப முடியவில்லை. யாருடைய அன்பையும் ஏற்றுக்கொள்ளும் தகுதியை கூட அவள் இழந்துவிட்டாள். அதன் பலனாக அவள் திருமண வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் பெரும் பாடுகளை அனுபவித்தாள். யாரையும் நம்ப முடியவில்லை, யாருடைய அன்பையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இறுதியிலே ஆண்டவராகிய இயேசு அவளை இந்த நிலையிலிருந்து விடுவித்தார். அதற்கு பிறகுதான் அவள் குடும்ப வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருக்க முடிந்தது. ஆழ்தத்துவத்திலே காயங்களை, வடுக்களை ஏற்படுத்திவிடக் கூடாது.
பிள்ளைகளை பற்றி மற்றவர்களுக்கு எதிராக அவதூறாய் பேசுவதனாலே, தரக்குறைவாய் பேசுவதனாலே பிள்ளைகள் திடனற்று போக பண்ணிவிடுகிறோம். ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிட்டு பார்த்து ஒரு பிள்ளையை தரக்குறைவாக பேசும்பொழுது அந்த பிள்ளை திடனற்று போக பண்ணிவிடுகிறோம். காரணமில்லாதபடி அளவுக்கு மீறி கோபம் கொண்டு தண்டிப்பதனாலும் அந்த பிள்ளை திடனற்று போகும்படி பண்ணிவிடுகிறோம். அருமையான பெற்றோரே, பிள்ளைகள் நமக்கு உக்ரானத்துவமாக கொடுக்கப்பட்டவர்கள். அவர்களை பாதுகாப்பாக கவனமாக நாம் பராமரிக்க வேண்டும், நடத்த வேண்டும். அவர்களுக்கு போதிக்கும் பொழுது கூட கோபத்தோடு கூட போதிக்க கூடாது. அவர்கள் திடனற்று போகும்படியாக அல்லது அவர்களுடைய கோபத்தை தூண்டும்படியாக அவர்களை கண்டிக்க கூடாது, அவர்களுக்கு போதிக்க கூடாது. இது நமக்கு திருமறை கற்றுத்தரும் பாடமாகும். அன்போடு கூட உள்ள சூழ்நிலையிலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு மரியாதையோடு நடக்கும் உறவாக இருக்குமானால் பிள்ளைகள் பெற்றோரின் போதனையை ஏற்றுக்கொள்வார்கள். பிள்ளைகள் என்றால் அவர்களை ஏனோ தானோ என்று நினைத்து இழிவாக நடத்திவிடக் கூடாது. அவர்களுக்குரிய கனத்தையும் மரியாதையையும் அவர்களுக்கு செலுத்த வேண்டும். அவர்கள் வளருகிறவர்கள் ஒரு நாளிலே பெரிய ஆட்களாய் ஆகிவிடுவார்கள் என்பதை உணர்ந்து அவர்களை மரியாதையோடு நடத்தி அந்த மரியாதையிலே அன்பிலே அவர்களுக்கு போதிக்க வேண்டும். இதைத்தான் கொலோசேயருக்கு எழுதின நிருபத்திலும் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலும் பவுல் நமக்கு கற்றுத்தருகிறார். குடும்ப வாழ்வை பற்றிய ஒரு கருத்தரங்கிலே ஒரு சகோதரி சொன்னார்கள், என்னுடைய பிள்ளைகளை நானும் என் கணவரும் கண்டிப்பதே இல்லை. அவர்களுக்கு சுயாதீனம் கொடுத்து விடுகிறோம். அவர்களாகவே தங்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகினாலே இந்த புத்தகத்தை நீ படிக்கலாம், இதை படிக்கக்கூடாது, இந்த பத்திரிகையை நீ வாங்கலாம், இதை வாங்கக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் அவர்களை கண்டிப்பதோ அல்லது கட்டுப்படுத்துவதோ கிடையாது என்று பெருமையாக கூறினாள். இது சரியான ஒரு காரியமா? சிலர் தங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பதே இல்லை. ஒருவேளை தங்களுக்கு அருமையாக பிறந்த பிள்ளைகளாயிருக்கலாம், வயது முதிர்ந்த காலத்திலே பிறந்த பிள்ளைகளாயிருக்கலாம். ஆகினாலே அவர்களுக்கு செல்லம் கொடுத்து அவர்களை எந்த விதத்திலும் கண்டிக்காமல் வளர்க்கிறார்கள். இது சரியா என்று நாம் கேட்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே பெற்றோர் அல்லது பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி போதிக்க வேண்டும் என்று திருமறை கூறுகிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று திருவசனம் கூறுகிறது. நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருக்கேற்ற போதனை மட்டுமல்ல, கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் அவர்களை வளர்க்க வேண்டும், அவர்களை பழக்குவிக்க வேண்டும், போதனையோடு கூட அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்றும் இந்த வசனத்தை சிலர் வியாக்கியானம் செய்கிறார்கள். சில மொழிபெயர்ப்புகளிலும் அவ்விதமாக பார்க்கிறோம். பயிற்றுவிப்பது கண்டிப்போடும் சில சமயத்தில் சிக்ஷையின் மூலமாகவும் அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். சிக்ஷையை பற்றி திருமறை என்ன கூறுகிறது? சிக்ஷை என்று கூறும்பொழுது அதை ஒருவிதமான தண்டனை என்றே கூறலாம். கடுமையான தண்டனை அல்ல, ஆக்கினை தீர்ப்புக்குள்ளான தண்டனை அல்ல, அன்போடு தண்டித்து திருத்துவது. நீதிமொழிகளின் நூல் 3வது அதிகாரம் 12வது வசனம், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அப்படியானால் சிட்சிப்பது தேவனுடைய ஒரு செயலாயிருக்கிறது. மனிதனை அவர் நேசிக்கிறபடினாலே சிட்சித்து திருத்துகிறார், பழக்குவிக்கிறார், பயிற்றுவிக்கிறார். அவ்விதமாகவே ஒரு தகப்பனும் செய்ய வேண்டும் என்று திருமறை கூறுகிறது. சிட்சை என்று கூறும்பொழுது அது அன்புக்கு மாறானது என்று நாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் பிள்ளையை நீ நேசிப்பாயானால் அந்த பிள்ளைக்கு எது நன்மையோ அதை நீ விரும்புவாய். அந்த பிள்ளையை கெடுத்து விட மாட்டாய். உன்னுடைய மனம் நோகக்கூடாது, உன்னுடைய உணர்ச்சிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதல்ல முக்கியம். உன் பிள்ளை சரியான வழியிலே வளர வேண்டும் என்பதுதான் முக்கியம். அந்த பிள்ளையின் எதிர்காலம் முக்கியம். அப்படி அந்த பிள்ளையை நேசிப்பாயானால், கர்த்தர் உன்னை நேசிக்கிற விதமாக உன் பிள்ளையை நீ நேசிப்பாயானால் நிச்சயமாய் அந்த பிள்ளையை நீ சிட்சிப்பாய். தேவன் நம்மை எவ்விதமாய் நேசிக்கிறார்? அவர் தம்முடைய அன்பின் மிகுதியினாலே நாம் போகிறபடியெல்லாம் நம்மை விட்டுவிட்டு நம்மை கெடுத்து விடுவதில்லை, நாம் கெட்டுப்போவதற்கு இடம் கொடுப்பதில்லை. அவருடைய அன்பு கண்டிப்பான அன்பு, ரட்சிக்கும் அன்பு.
நம்முடைய நன்மைக்கான அன்பு, வெறும் உணர்ச்சி வசப்பட்ட அன்பு அல்ல. இவ்விதமான உணர்ச்சி வசப்பட்ட அன்பு பிள்ளைகளை கெடுத்துவிடக்கூடும். பிள்ளைகள் கண்டிக்கப்படாமல் வளருவார்களானால் அவர்கள் கெட்டு போவார்கள். ஆகினாலே நம்முடைய உணர்ச்சி பாதிக்கப்படுவது அல்லது நம்முடைய மனம் நோவடைவது இதுவல்ல முக்கியம். பிள்ளைகளின் நன்மைக்கானதை நாம் செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு, உணர்ச்சி வசப்பட்ட அன்பு அல்ல. அவர்களின் நன்மை எதுவோ அதை கருதும் அன்பு. ஆகினாலே தான் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை சிட்சிக்கிறது போல சிட்சிக்க வேண்டும். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 15வது வசனம், பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். நன்றாய் பார்ப்போம், திருமறை என்ன கூறுகிறது? பிள்ளையை கண்டிப்போடும் சிட்சையோடும் தண்டனையோடும் வளர்ப்பது அன்பின் அடிப்படை என்று தெளிவாக இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பிள்ளைக்கு சுயாதீனம் கொடுப்பதற்கு முன்பு அந்த சுயாதீனத்தை அந்த பிள்ளை பயன்படுத்துவதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும், பழக்க வேண்டும். இப்படி பயிற்றுவிக்காதபடி கடவுளின் கட்டளைகள், திருமறையின் போதனைகள் என்னவென்று அவர்களுக்கு அறிவிக்காதபடி, எப்படி தெரிந்து கொள்வது, தீர்மானம் செய்வது என்று அவர்களுக்கு பயிற்சி கொடுக்காதபடி சுயாதீனம் கொடுப்பாயானால் உன் பிள்ளைகள் கெட்டுப்போவதற்கு நீ ஏதுவாயிருப்பாய். சில தம்பதிகள் தங்கள் பிள்ளைகளை கண்டிப்பது கிடையாது, திருத்துவது கிடையாது. அவர்களுடைய சுயாதீனம் கெட்டுவிடக்கூடாது, ஆள் தத்துவம் பாதிக்கப்படக்கூடாது என்றெல்லாம் கூறி இவ்விதமாய் விட்டுவிடுவார்கள். இது தவறாகும், ஆண்டவரின் போதனைக்கு விரோதமானதாகும். உன் பிள்ளையை நீ கண்டிக்க வேண்டும், திருத்த வேண்டும். ஆனால் அன்போடு திருத்த வேண்டும். ஆகினாலே போதனையிலே சிட்சை அடங்கி இருக்கிறது என்கிற திருமறையின் கருத்தை இங்கு காண்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்திலும் இந்த சிட்சையை பற்றி நாம் வாசிக்கிறோம். கடவுளின் சிட்சையை பற்றி இங்கு இந்த நிருபத்தை எழுதினவர் கூறுகிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 7வது வசனம் முதல் எடுத்து பார்ப்போம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. பிறகு 10வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். தேவன் நம்மில் அன்பு கூறுகிறபடியினாலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக, நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக நம்மை சிட்சிக்கிறார். பல சூழ்நிலைகளின் மூலமாக, சம்பவங்களின் மூலமாக அவர் நம்மை திருத்துகிறார், நம்மை சிட்சித்து அவருடைய வழிகளிலே நடத்துகிறார். 11வது வசனத்தை பார்ப்போம். எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஒருவேளை நாம் சிட்சிக்கும் பொழுது பிள்ளைகள் அதை விரும்ப மாட்டார்கள். ஆனால் பிற்காலத்திலே என் தகப்பன், என் தாய் என்னை கண்டிப்பிலே வளர்த்தார்கள், ஆகினாலே அவர்களுக்கு நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன் என்று எத்தனை பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை பாராட்டியிருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறார்கள். ஆகினாலே பிள்ளைகளின் நன்மைக்காக அவர்களை கண்டிப்பிலும் சிட்சையிலும் வளர்க்க வேண்டும். அவ்விதமாக அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும், போதிக்க வேண்டும். இப்படி செய்ய தவறின பெற்றோரை குறித்து திருமறையிலே பார்க்கிறோம். அவர்களை தேவன் கண்டிக்கிறார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 29வது வசனம், என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஏலியின் குமாரர் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யத்தகாத காரியங்களை செய்து வந்தார்கள். அவர்கள் கடவுளின் காணிக்கையை தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள், பலியையும் எடுத்துக்கொண்டார்கள். ஏலி அவர்களை கண்டிக்காதபடி இருந்தார். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 17வது வசனம், அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இதை ஏலி கண்டிக்கவில்லை. ஆகினாலே அவர்களுடைய பாவத்திலே அவரும் பங்கு கொண்டார். கடவுளை பார்க்கிலும் தம் குமாரரை அதிகம் மதித்தார் என்று தேவன் அவரை கண்டிக்கிறார். சிறு பையன் தனக்கு மிட்டாய் வேண்டும் என்று அழுகிறான்.
தகப்பன் அவனுக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்கிறார். பிறகு எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு மிட்டாய் வேண்டும், நான் வேறு எதையும் சாப்பிட மாட்டேன், எனக்கு சாப்பாட்டுக்கு பதிலாக மிட்டாய் தான் வேண்டும் என்று அவன் கூறுகிறான். தகப்பன் அவன் கேட்டபடி கொடுத்து விடுவாரா? எனக்கு செல்ல பிள்ளை, நான் அதிகமாக நேசிக்கும் மகன், ஆகினாலே அவன் கொடுப்பதை மறுத்துவிடக் கூடாது, அவன் அழக்கூடாது என்று அவன் அழுதவுடனே அவன் விருப்பப்படி எல்லாவற்றையும் கொடுத்து விடுவாரா? சில பெற்றோர் ஒருவேளை அவிதமாக செய்யலாம். தங்கள் பிள்ளைகள் அழக்கூடாது, அவர்கள் மனம் நோகக்கூடாது, ஆகினாலே அவர்கள் விரும்புகிறதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று இவ்விதமாய் அவர்கள் செயல்படுவார்கள். இது தவறாகும். உன் பிள்ளையை நீ உண்மையாகவே நேசித்தால் அந்த பிள்ளைக்கு நன்மையானது எதுவோ அதை செய்வாய். சில சமயத்திலே அந்த பிள்ளைக்கு தெரியாதபடியினாலே நீ அது கேட்பதை கொடுக்க மறுக்கலாம். அப்படி மறுக்கும் பொழுது அந்த பிள்ளையின் மனம் நோகக்கூடும், அது அழக்கூடும். அழுவதனாலே மனம் நோவதனாலே விட்டு விடக்கூடாது, கண்டிப்போடு வளர்க்க வேண்டும். சில பெற்றோர் அதிகமான கண்டிப்பிலே பிள்ளைகளை நடத்தி அவர்களுடைய ஆள் தத்துவத்தை பாதித்து விடுவார்கள். அவர்களுக்கு சுயாதீனமாக எதையும் தீர்மானிக்கவோ தெரிந்தெடுக்கவோ பழக்கம் பயிற்சி இல்லாதபடி தாங்களே எல்லா தீர்மானத்தையும் செய்து விடுவார்கள். இதுவும் தவறு. பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது, அவர்களை சோர்வுற பண்ணக்கூடாது என்று திருமறை தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. இதை எபேசியர் 6:4 கொலோசையர் 3வது அதிகாரத்திலும் ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் அதே சமயத்தில் பிள்ளைகளை கண்டிப்போடு வளர்க்க வேண்டும், சிட்சித்து அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்றும் வேதம் போதிக்கிறது. தங்களுடைய பிள்ளைகளை சிட்சிப்பதிலே தவறின பெற்றோர் அவர்கள் கெட்டு போகும்படி இடம் கொடுத்து விடுகிறார்கள். இது ஏலியின் தவறு. ஏலியின் மகன்கள் 2 பேரும், ஏலியின் குமாரர்கள், ஆசரிப்பு கூடாரத்திலே தகாத விதமாய் நடந்து கொண்டார்கள். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து பாருங்கள். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இது ஏலியின் தவறினால் ஏற்பட்ட ஒரு காரியமா? தன்னுடைய சொந்த மக்களுக்கு கடவுளுடைய வேதத்தையும் கற்பனைகளையும் கற்றுக் கொடுக்க ஏலி தவறிவிட்டாரா? கர்த்தருடைய வழிகளிலே அவர்களை நடத்தவும் அவரை அவர்கள் விசுவாசித்து அறிந்து கொள்ளவும் அவர்கள் அவிதமான பாதையிலே நடக்காதபடி ஏலி தவறு செய்து விட்டாரா? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்கு இருக்கும் பெரும் பொறுப்புகளிலே முக்கியமான ஒரு பொறுப்பு, உன் பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்புக்கான ஞானத்தை திருமறையின் மூலமாய் நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுதான் பெற்றோருக்கு இருக்கும் ஒரு பெரிய கடமையாகும். மற்ற எல்லா விதத்திலும் பெற்றோர் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கான காரியங்களை செய்துவிட்டு, ஒழுங்குகளை செய்துவிட்டு, ஆவிக்குரிய காரியத்திலே தவறி விடுவார்களானால் அது எவ்வளவு பெரிய தவறாகி விடுகிறதல்லவா? தீமோத்தேவின் பெற்றோர் அவிதமாய் செய்யவில்லை. தீமோத்தேவின் தகப்பன் எந்த விதத்திலும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஈடுபட்டதாக நாம் காணவில்லை. ஆனால் தாயை பற்றி பவுல் என்ன கூறுகிறார்? உன் தாயில் உள்ள விசுவாசம் உன்னில் இருக்கிறது என்று கூறுகிறார். இதை 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கிறோம். பிறகு 2 தீமோத்தேயு 3:15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று எனக்கு தெரியும் என்று கூறுகிறார். வேத எழுத்துக்களை சிறு வயதிலிருந்து தீமோத்தேவுக்கு கற்றுக் கொடுத்தது அவர் தாயாராகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆகினாலே சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து அவர்கள் ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவர்களாக்க வேண்டும். ரட்சிப்பின் பாதையிலே அவர்களை வழிநடத்த வேண்டும். ஏலி அவிதமாய் செய்யவில்லை. இன்னும் இந்த ஏலியின் மக்கள் குமாரர் என்ன செய்தார்கள்? பலி செலுத்துவதற்கு மக்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வரும்போது அந்த பலியில் இருந்து தங்களுக்கென்று நல்லதை எடுத்துக்கொண்டார்கள். இப்படி கர்த்தரின் பலியின் விஷயத்திலும் காணிக்கையின் விஷயத்திலும் பாவம் செய்தார்கள். இதை 17வது வசனத்தில் பார்க்கிறோம். அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்கள். அதோடு கூட ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூடுகிற பெண்களோடு தவறாக நடந்து கொண்டார்கள், வேசித்தனத்தில் ஈடுபட்டார்கள். இதையெல்லாம் பார்த்து ஏலி அவர்களை கண்டிக்கவில்லை, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகினாலே
கர்த்தர் ஏலியை நியாயம் தீர்க்கிறார். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 29 வசனம். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். கர்த்தரை பார்க்கிலும் தன் குமாரரை கனம் பண்ணினபடினாலே தன் குமாரரை கண்டிக்கவில்லை. அவர்களுடைய தீமையான காரியங்களிலே இடைப்பட்டு அதை தடுக்கவில்லை என்று கர்த்தர் ஏலியை பார்த்து கூறுகிறார். 30 வசனத்திலே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏலியின் செயல் கர்த்தரை கனஈனப்படுத்தின செயலாயிற்று. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் பிள்ளையை வளர்க்க வேண்டியபடி தேவனுடைய வழிகளிலே நீ நடத்தாவிட்டால் கர்த்தரை கனஈனப்படுத்துகிறாய். உன் பொறுப்பை நீ நிறைவேற்றவில்லை. எமது முகவரி சத்தியவசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002.